ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குந்தன் ஸ்டோன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே குந்தன் ஸ்டோனை க்ளூ ஊற்றி காய வச்சுட்டேன். ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். க்ளூ ஃப்ரெஷ்ஷாக அந்த B7000 க்ளூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இந்த மாதிரி பிசுறு எதுவுமே தெரியாது. ஸோ என்கிட்ட க்ளூ காலி ஆகிட்டனால நான் பழைய க்ளூலேயே வச்சு ஓட்டினனால அந்த பிசுறு கொஞ்சம் தெரியுது பாருங்கள். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு க்ளூவில் ஓட்டுனீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பிசுறும் தெரியாது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே ஒட்டிட்டு உடனே நான் ஜர்தோசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விடுங்க. ஒட்டிட்டு காய விட்டீங்க அப்படின்னா அது த்ரெட்டு சிக்காது. இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்மில் போய் அந்த த்ரெட்டு ஒட்டிக்கிது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்து அதை நல்லா ஒட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கிறோம். நமக்கு அதுக்கு மேலே ஜர்தோசி போடுறப்போ ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கிறனால சொல்கிறேன். இதுவே நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி அழகாக உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இதை வளைச்சி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம் இல்லையா ஜர்தோசி, அதே மாதிரியே தான் இதுலேயே நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் க்ளூ காஞ்சிருச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு க்ளூ காயாதனால அந்த க்ளூவில் போய் அந்த த்ரெட்டும் கம்மும் ஒட்டிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அந்த நல்லாவே க்ளூ காஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி ஒட்டாது. நம்ம போடுறப்போ ஃப்ரீயாக வந்துடும். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம், ஜர்தோசியோ இல்லை எந்த ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே க்ளூவை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. அது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம பேசாமல் போட்டுகிட்டே போகிற மாதிரி வரும். நம்ம நிறையா ஒர்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். புதுசாக இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா Day 1 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு 1 by 1 போட்டு பழகிறப்போ இந்த குந்தன் ஒர்க், ஜர்தோசி இதெல்லாம் கஷ்டமாகவே இருக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஸோ இங்கே ஒரு குட்டி கரெக்ஷன் தெரியுது பாருங்கள். இந்த ஜர்தோசி கரெக்டாக அந்தந்த இடத்துல குத்திட்டு போகலை அப்படின்னா இந்த மாதிரி கம்பி தூக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஜர்தோசி எடுக்கிறோன்னா அது உள்ளே ஒரு 2 குத்து 3 குத்து அந்த மாதிரி நீடிலில் குத்தி எடுத்து ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த அந்த ரிங்கில் பணிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா அழகாக பிக்சர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு எவ்வளோ சைஸ் தேவைன்னு சொல்கிறத அளவு எடுத்து உட்காந்து ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணவே உட்காரணும். ஜர்தோசி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக வரும் நமக்கு. அதே இது ஒரே கட்லேயே அந்த ஜர்தோசி கட்டாகி கீழே விழுகிற மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பப்போ லைட்டாக கட் பண்ணுவோம். லைட்டாக கட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பி கொஞ்சம் லைட்டாக அந்த எட்ஜில் தூக்கிட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உட்காந்து ஜர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. நமக்கு இந்த டிசைன் எடுக்கிறோம், இந்த பிக்சர் தான் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ இன்ச் நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம அழகாக ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் உட்காந்துட்டு கட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக உட்காந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து லோட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பிசாமல் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வேலையை சீக்கிரமாகவும் செய்யணும், டைமும் எடுக்கக்கூடாது, ஃப்ரீயாகவும் பண்ணணும், டென்ஷனும் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று எடுக்கிறோம், ஒரு பிக்சர் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி தான் பிக்சர் அப்படின்னு சொல்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃப்ரேம்லேயே உட்காரவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. நமக்கு இதுதான் பிக்சர், இதுதான் இது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அதுக்கான இது பிளான் பண்ணி பிளானோடு உட்காந்துட்டோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரவுண்டு குந்தனில் ஒர்க் பண்ணி காமிச்சேன். இப்போ ஒரு திலகம் மாதிரி ஒரு லீஃபில் எப்படி ஒர்க் பண்ணால் ஜர்தோசி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி அந்த லீஃப்லேயுமே கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பொறுமையாக பாருங்கள். வாய்ஸ் டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னா வாய்ஸை மியூட் பண்ணி போட்டுட்டு அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும்னு சொல்கிறது இல்லை. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். புரியலைன்னா 1க்கு 2 தடவை கூட நீங்கள் வீடியோ பாருங்கள். 1க்கு 2 தடவை பார்க்குறப்ப என்னாகும் அப்படின்னா அது வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கே புரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பழக பழக வந்து இதுவுமே நமக்கு நல்லா ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவசரமாக போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்துறாதீங்க ஜர்தோசியை. அது இழுக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா அது வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். எப்பவும் போல் நாட் போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. நமக்கு வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நிறையா கலர்ஸில் கிடைக்கும். ஸோ நிறையா கலர்ஸ் நமக்கு வந்து ப்ளவுசஸ்லாம் போடுறப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.